ஹாய் ஆல். இன்னைக்கு வீட் பாதுஷா பார்க்கலாம். யூஸ்வலாக பாதுஷா வந்து எல்லாம் மைதா மாவில் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம வீட் ஃப்ளோரில் பண்ணலாம், ஹோல் வீட் ஃப்ளோரு. ஏன்னா இன்னைக்கு ஒரு கஸ்டமரும் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஊருக்கு போகிறனால எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக வீட் பாதுஷாவே 2 பாகில் பண்ண போகிறோம். ஒன்று சுகர் சிரப், நார்மல் ஒயிட் சுகர் சிரப்பு. இன்னொன்று ஆக்சுவலாக ஜாகரியில், பாம் ஜாகரியில் தான் பண்ணுவேன், பட் தீந்துருச்சு. ஸோ அதனால இன்னைக்கு நான் நார்மல் நம்ம நாட்டு சக்கரை இருக்குது, ஸோ அதில் கொஞ்சமும் அதில் பாதியும் கஸ்டமர் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒயிட் சுகரில் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்கிறதுக்காக ஸோ அவங்களுக்கு பாதி பண்ணுறோம். பட் பாதுஷா ப்ரிப்ரேஷன் எல்லாம் ஒன்று தான். ஜீராவில் போடும்போது மட்டும் செப்பரேட்டாக போட போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வீட் ஃப்ளாரு. நான் வந்து யூஸ்வலாக அரைச்சி நம்ம எடுத்துப்போம். இன்றைக்கி இல்லாதனால ஆசீர்வாத் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒன்று நீங்கள் டால்டா யூஸ் பண்ணலாம். டால்டா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் நெய் வச்சுருக்கேன். அது போக இப்போ நம்ம ஒரு 3/4 கப்பு போடுறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு 50 கிராம் நம்ம நெய் ஆட் பண்ணலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு ப்ளஸ் ஒவ்வொரு சிட்டிகை சோடா உப்பு, நம்ம குக்கிங் சோடா. ப்ளஸ் வந்து எப்பவுமே சர்க்கரை ஆட் பண்ணணும், கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கணும். இப்போ நான் ஆக்சுவலாக 4 கப்பு ஆட் பண்ணியிருக்கனால 4க்கு தகுந்த மாதிரி நான் ரேஷுவை எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து இப்போ நம்ம 1 கப்புனா ஒரு 1/4 கப்பு தண்ணீர் பாகுக்காக. ஸோ இது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனில் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த வீட் ஃப்ளாருக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த நெய், சர்க்கரை கொஞ்சம், நீங்கள் அது போக நம்ம நார்மல் யூஸிங் குக்கிங் யூஸ் பண்ணுற சால்ட் கூட ஒரு பிஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த கார்ன்ஃப்ளவரு, நெய், சர்க்கரை வந்து போட்டு நம்ம சும்மா அப்படியே ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் க்ரம்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த தயிரையும் இந்த சோடா உப்பையும் போட்டு நல்லா நுர வர்ற மாதிரி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பிசைஞ்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாதுஷா எப்படி போடலாங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் வந்துட்டு கொஞ்சம் அந்த கார்ன்ஃப்ளவரை ப்ளஸ் நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர் ப்ளஸ் இந்த நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கலாம். இது இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் கீ தான். ஏன் வீட்டில் நம்ம பண்ணுறதுக்காக ப்ரிஃபர் பண்ணுறோம்னா, நம்ம இந்த டால்டா இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு உடம்புக்கு கெடுதல் தான். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து ஹேமா கைவண்ணங்கிற இந்த ஸ்வீட்ஸ் பண்ணும்போது எவ்வளோ குவான்டிட்டி பண்ணாலுமே நம்ம அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் அப்படின்னா இப்போ நாங்கள் வீட்டில் குழந்தைக்கு எப்படி கொடுக்குறோமோ ஸோ அதே மாதிரி தான் வெளியில் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ மேக்ஸிமம் நம்ம இந்த ஒயிட் சுகரு, மைதா, ஆயிலில் நம்ம நார்மல் ரிஃபைன்ட் ஆயில் இதை யூஸ் பண்ணாமல் இருந்தாலே நம்மளுக்கு மேக்ஸிமம் எந்த நோயும் வராது. அதில் இந்த வனஸ்பதி, இந்த டால்டா இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இருந்ததுனாலே போதும். பாருங்கள், நல்லா ஒரு மாதிரி இனி நான் இங்கெல்லாம் மிக்ஸ் பண்ணலை. நம்ம நெய், அந்த ஹோம்மேட் நெய் ப்ளஸ் இந்த மாவு இது பண்ணும்போது ஸ்மெல் ரொம்ப நல்லா வருது. பாருங்க, போரும், இந்த அளவுக்கு இருந்தால் போரும். இதுக்கப்புறமா நம்ம இந்த தயிரையும் ப்ளஸ் அந்த சோடா உப்பையும் போட்டு எப்படி பீட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். தயிர் போட்டுட்டோம், அது கூட இந்த சோடா உப்பு போடுறேன். இது மேக்ஸிமம் நம்ம வேறு எதுக்கும் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. பட் இப்போ இந்த பாதுஷாக்கு இல்லைன்னா ரொம்ப அந்த சாஃப்ட் டெக்ஸ்சர் வராதுங்கிறதுக்காக தான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். இன்னொன்று இந்த தயிர் கூட மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நீங்கள் கையில் நல்லா பீட்டர் வச்சும் கலக்கலாம். பட் எப்போவுமே இந்த நம்ம கையில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா இந்த ஒரு மாதிரி பஃபியாக அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த தயிர் நம்ம போடும்போது எப்படி இருந்தது, இது எப்படி இருக்குது. இனியுமே நம்ம நல்லா பீட் பண்ணணும்னா பீட் பண்ணிக்கலாம். இது விடாமல் நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா இதாக இருக்கும். இப்போ
இந்த மாவு கூட இந்த தயிரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு பிசைஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிறோம் இல்லைங்களா, அந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா போதும். ஏன்னா நம்ம சும்மா ஒரு பால் மாதிரி பண்ணிட்டு தான் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் ஆயிலில். இருக்கு அது இதாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா போதும். நம்ம ஒரு 15 மினிட்ஸ் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போடலாம். அதுக்குள்ளே நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப்புக்குன்னா ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு நார்மல் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டுட்டு எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் விட்டு எடுத்துடலாம், வெளியில் எடுத்துடலாம். இல்லைன்னா ரொம்ப ஊறிச்சுனாலும் நல்லா இருக்காது. நம்ம 1.5 கப் சர்க்கரை போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஒரு 3/4 கப் தண்ணி விட்டு ஜீராக்கு வச்சாச்சு சுகர் சிரப்புக்கு. அது கொஞ்சம் கம்மி பதம் வந்தோடனே நம்ம அணைச்சிடலாம். அது கொஞ்சம் ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் வச்சு அது எண்ணெய் காஞ்சோடனே நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இது நம்ம நாட்டு சர்க்கரை ப்ளஸ் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இது தனி சிரப் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. இன்னொன்று நான் ஒரு ஏலக்காவும் சேர்த்திருக்கேன், கொஞ்சம் ஒரு ஸ்மெல் நல்லா இருக்கட்டும் இருக்காங்க. இப்போ நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஆகிடுக்கும். இன்னும் 2 நிமிஷம் விடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பதம் வந்துருச்சு. ஸோ அணைச்சிடலாம். இல்லைன்னா அப்புறம் நம்ம சக்கரை மாதிரி ஆகிடும். இதனால இப்படி உருட்டின்ட்டு சும்மா நீங்கள் ஒரு ஒரு தம் ஃபிங்கரில் இப்படி இது பண்ணிங்கன்னா போதும். இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்து ஃபஸ்ட்டு ஒயிட் சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதில் ஃபஸ்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இருந்ததுனால உடையாது, அது நல்லா ஸ்மூத்தாக தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஈடு போட்டுடலாம். காஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலாக இது நீங்கள் அது நம்ம போட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். பிஸ்கெட் மாதிரி ஆகிடும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கனால ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இதில் வச்சுக்கலாம், மீடியமில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தாலும் உள்ளே வேகாது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். விட்டுட்டு திருப்பியும் விட்டுட்டேன். இப்போ வேணால் இன்னொரு தடவையும் இது பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஜீராவில் போட்டுடலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் விட்டோன்னா எடுத்துடலாம். ஜஸ்ட் இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்குச்சுன்னா எடுத்துடலாம். எதுக்கும் நம்ம இந்த ஆயிலில் ஜீராவில் போடுறவங்கனால ஒரு நிமிஷம் அதை விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா போடுங்க. ஏன்னா அந்த ஆயிலெல்லாம் இருந்ததுனாலும் கீழே ஃபுல்லாக வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட் மாதிரி இருக்கும். அது நம்ம அப்படியே சின்ன வெறுமனே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இதில் ஆயிடுச்சுங்கிறதுனால நம்ம இதெல்லாம் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சவுண்டு பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு வீட் பிஸ்கெட் தான். ஆக்சுவலாக எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா ஆயில் கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். இது நம்ம எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் கொஞ்சம் கூட இல்லை. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரே இதாக நம்ம போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கூட ஆயிலே இல்லை. இது நம்ம அப்படியே எடுத்து இதில் போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இது ஊறிச்சுன்னா போகிறோம். அதுக்கப்புறம் இதை மாற்றிக்கலாம். இப்போ அடுத்த ஈடு போட்டு அந்த நம்ம
நாட்டு சக்கரை போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ நான் இது 1/2 kgங்கிறதுனால அளவாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா அடுத்த ஈடு அதில் போட்டப்போ இது ரெடி ஆயிரும். ஸோ இதை எடுத்து நம்ம தனியாக பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5-7 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி விடணும். இப்போ இப்படி விழுந்திருக்கு இல்லையா, அது எல்லாமே திருப்பி விட்டுட்டு அதுக்குள்ளே அது ரெடி ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஜீராக்கு போட்டுக்கலாம். நான் இதை திருப்பி விடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இது இப்படி இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இல்லை பாருங்க, கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை ஒவ்வொன்றா திருப்பி விடுறேன். அப்போ தான் அதில் நல்லா இறங்கும். அந்த ஏலக்காவும் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த ஜீரா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்புறமா நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் எண்ணெய் மொட்டலை கொஞ்சம் கூட. ஸோ இப்போ நம்ம இந்த ஜீராக்கு போட்டுடலாம். நாட்டு சக்கரை பண்ணிட்டோம்னா அது போட்டுக்கலாம். சரி, போட்டுட்டு இது திருப்பி இருக்கும் இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு அந்த பாதுஷா உள்ளே போட்டுடலாம். எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் அதை எடுத்து வெளியில் வச்சிடலாம்.